Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Ameliorate, ameliorate அப்படின்னு அதை சொல்லணும். ஏ தனியாக பிரிச்சிங்க, பாக்கி உள்ளதை அப்படியே சேர்த்து சொல்லணும். ameliorate, ameliorate அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் இந்த மீயை எம்இயை நீட்டி சொல்லணும். மீலியரேட், ameliorate அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சூழல் சரியில்லாமல் இருக்கிறது, அதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி வைக்கிறது. இதுக்கு அமீலியரேட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ verb. Make something which may be a bad one or an unsatisfactory one. Make that situation into a better. ஒரு மேன்மை, ஒரு ஒரு நிலைமை கீழே கிடக்கிறத மேலே தூக்கி வைக்கிறத அமீலியரேட், இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் அதுக்கு அர்த்தம். The reform did much to ameliorate living standard. இந்த ரிஃபர்மேஷன் இருக்க, அதாவது ரிஃபார்ம் அப்படின்னா மறுமலர்ச்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா புதிய திட்டங்கள். அது எப்படி செயல்பட்டது அப்படின்னா, வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை, வாழ்வினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு, மேன்மையாக இருப்பதற்கு பெரிதும் உதவியது. நிறைய பண்ணுச்சு. எதுக்கு? மேன்மைப்படுத்துவதற்கு, வாழ்க்கையினுடைய தரத்தை, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ரிஃபர்மேஷன் உதவியது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது ரீஃபார்ம்னா மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மறுமலர்ச்சி, மறுசீரமைப்பு, விஷயங்களை திருத்தி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரீஃபார்ம் என்று சொல்லலாம்.